ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வீரா வாய்ஸ். இன்னைக்கு காலையில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற உடனே நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் உரையாற்றினார். அந்த உரையில் தமிழக அரசின் மேலே சுமக்க முடியாத கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அதுக்கு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையும் சமாளித்து தான் நாங்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் அப்படின்னு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு விஷயத்த அவர் சொல்ல மறந்துட்டாரா, இல்லை சொல்லி இங்க பதிவாக தவறிடுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன அப்படின்னாக்கா, கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையும் சமாளித்து சுமார் 5 லட்சம் கோடி வரை கடன் வாங்கியும் நாங்கள் எண்ணற்ற நல திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றினோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல மறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கப்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. இந்த கடன் வாங்கி அவர் செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாமே அருமையான திட்டங்கள், எதுவுமே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. இப்போ இங்க இந்த 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இன்னும் இந்த கடன் சுமை அதிகம் ஆகாமல், அதே நேரத்துல நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வீரா வாய்ஸ்.